80வது சுதந்திர தினத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் சுமார் 17 கிலோமீட்டர் மிதிவண்டியில் பயணம் செய்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு. திருப்பத்தூரில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 80வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வேளங்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஜேம்ஸ் பாடன் செல்லத்துறை என்பவர் வ.உ.சி. சிதம்பரனார் வேடமணிந்து சாலையில் சென்ற பொதுமக்கள், பயணிகள் மற்றும் மாணவர்களின் கவனத்தை ஈர்த்தார். இந்த 80வது சுதந்திர தினத்தில் மிதிவண்டியை உபயோகிப்போம், எரிபொருட்களின் இறக்குமதியை குறைப்போம், பள்ளி பருவத்தினர் மிதிவண்டியை தான் பயன்படுத்த வேண்டும், இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது, மிதிவண்டி உபயோகிப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு கொடுக்கும், அத்தியாவசியமான நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் மிதிவண்டியில் பயணம் செய்ய வேண்டும் உள்ளிட்டவை விழிப்புணர்வுகளை சாலையில் பயணித்த பொதுமக்களிடம் எடுத்துக் கூறியபடி திருப்பத்தூர் அருகே உள்ள சம்பப்பட்டியிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் மிதிவண்டியில் பயணம் செய்து பள்ளிக்கு சென்றார். வழி நெடுகிலும் பொதுமக்களை சந்தித்தபடி மிதிவண்டியை பயன்படுத்தும் அவசியம் குறித்து பேசி விழிப்புணர்வு செய்தார். செல்போனில் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடல் பாடிக்கொண்டும் மிதிவண்டியில் பயணித்தார். அந்த மிதிவண்டியில் சுதேசி, சுயசார்பு, தேசத்தின் இதய துடிப்பு, அரசு தரும் விலையில்லா மிதிவண்டி பயணம் உன்னையும் நாட்டையும் பொருளாதாரத்தில் உயர்த்த உனக்கு கிடைத்த தருணம், எளிமையான சைக்கிள் பயணம் நாட்டை இயந்திரமயமாக்கும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை மாட்டிக்கொண்டு பயணம் செய்து பள்ளிக்கு சென்றார். அதேபோல் நாட்டை அச்சுறுத்தும் எரிபொருட்களின் இறக்குமதியையும் குறைக்க முடியும், படிப்படியாக நிறுத்தவும் முடியும், மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டி வருவதால் விபத்தில் சிக்க நேரிடும், அரசு கொடுக்கும் விலையில்லா மிதிவண்டியை மாணவர்கள் பயன்படுத்துவதில்லை, சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க வேண்டும், இது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்று விழிப்புணர்வு செய்தார். இந்த ஆண்டு ஓய்வு பெற இருப்பதால் வ.உ.சி. சிதம்பரத்தின் வாழ்க்கையையும் அவர் உருவத்தையும் தத்ரூபமாக மாணவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வ.உ.சி. வேடமணிந்து செல்வதாக கூறினார். நாம் இப்பொழுது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திரமானது ஏதோ அவர்கள் நமக்கு தந்துவிட்டு போகவில்லை. நம்முடைய முன்னோர்கள் இரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரம் இது. இன்றைய இளைய சமுதாயத்திற்கு இந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன், எந்த குற்றமும் செய்யாதவர், சுதேசி இயக்கம், சுதேசியாக சுயசார்பு நாடு பெற வேண்டும் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டு செக்கிழுத்தார். இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து இந்த சுதந்திர தினத்தில் மாணவ செல்வங்களுக்கு, நம்முடைய தேசத்திற்கு நாமும் ஏதாவது ஒரு பங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சைக்கிள் விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கின்றேன். எளிமையான சைக்கிள் பயணமானது நாட்டை இயந்திரமயமாக்கும் மந்திரமாக கருதப்படும். அரசு தரும் விலையில்லா சைக்கிளில் செய்யும் பயணம் மாணவர்களையும் தேசத்தையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். எங்கே சுரண்டலும் பதுக்கலும் நீக்கப்படுகிறதோ அங்கே ஏழ்மையும் வறுமையும் விரட்டியடிக்கப்படும் என்பது போல நம்முடைய நாட்டில் பொருளாதாரத்தில் நாம் செய்யும் ஒரு சிறிய முயற்சியானது நிச்சயமாக நாட்டிற்கு மிகப்பெரிய பங்கை கொடுக்கும். அத்தியாவசியமான தேவைகளை தவிர நாம் சைக்கிளில் பயணிக்கும் போது பெட்ரோலினுடைய இறக்குமதியை குறைக்கவும் படிப்படியாக நிறுத்தவும் முடியும். எனக்கு தெரிந்த வகையில் நான் இந்த திருப்பத்தூரில் பிறந்து சிறு குழந்தையாக இருந்த காலகட்டத்தில், பள்ளி பருவ காலகட்டத்தில் இந்த ஊரில் 5 வாகனங்கள் இருந்தது பெரிய விஷயம். ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் 2-3 இருசக்கர வாகனங்கள் இருக்கின்றன. அப்படி என்றால் பெட்ரோல் இறக்குமதி அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அத்தியாவசியமான தேவைகளை தவிர நாம் சைக்கிளில் பயணிக்கும் போது அது நிச்சயமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தில் உதவி கொடுக்கும். அதுபோல மின்சார இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க முடியும். மாணவ செல்வங்கள் பள்ளிக்கு வருகின்ற வேளையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு வந்து விடுகிறார்கள். எவ்வளவோ காவல்துறையும் போக்குவரத்து காவல்துறையும் முயற்சி எடுத்து பல விழிப்புணர்வு முகாம்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் வருவது தொடர்கின்றது. இதையெல்லாம் அவர்களுக்கு விழிப்புணர்வாக சொல்லவும், நம்முடைய சமுதாயத்தை வருகின்ற காலத்தில் சுயசார்பு அது நம் நாட்டின் இதய துடிப்பு. ஆகவே சுயசார்பாக வ.உ. சிதம்பரனார் போல நாமே நம்முடைய சில
வேலைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சைக்கிள் பயணத்தை தொடர்கின்றேன். இருசக்கர வாகனங்கள் இருக்கின்றன, அவை அனைத்திற்கும் நாம் பெட்ரோல் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கின்றது. நாம் வண்டியை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நன்றி. நம்ம வஉசி ஐயாவை மறந்துடக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லணும். நீங்க எல்லாம்